இன்னைக்கு வீடு தேடி வந்தவன் நாளைக்கு நம்ம இல்லாதப்ப நம்ம பையனை தூக்கிட்டு போயிருவோம். அப்படி அவர் பையனை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அதை அவர் செஞ்சிருப்பாரு. இது வரைக்கும் அதை செய்யலன்னா அவருக்கும் இத்தனை நாளா நம்ம பையனை வளர்த்த பாசம் இருக்குங்க. பாசங்கிறது பெத்தா மட்டும் இல்ல, வளர்த்தாலும் இருக்கும். அந்த சிவாவை வெளியே விட சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவருக்கு பக்குவமா சொல்லி நம்ம புரிய வச்சிடலாம். ப்ளீஸ், எனக்காக. சரி, செய்யறேன். என்னடி காலையிலே நெயில் கட் பண்ற, நெயில் பாலிஷ்லாம் போடுற, எங்கயாவது வெளியே போறியா? ஏன் சொன்னா நீயும் கூட வரியா? நான் வந்தாதான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. ஏய், வாயை கிளறாத, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்கோ. என்ன சொல்லுவ? சொல்லு பார்க்கலாம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. வாயை மூடிட்டு பிரஷ் பண்ணு. வாயை மூடிட்டு எப்படி பிரஷ் பண்ண முடியும்? ஜானகி லவ் சித்தார்த். சித்தார்த் லவ்ஸ் ஜானகி. ஏய், இங்க வாடி. வரமாட்ட போடி. உன் மேல செம்ம கோவத்துல இருக்க. ஐயோ, அப்புறம் கோச்சிக்கலாம். இங்க வந்து கொஞ்சம் பாரு. வரமாட்டேன்னு சொல்றல. வான்னு சொல்றல. வாடி. என்னடி என்னடி அங்க பாரு. சித்தார்த் லவ் ஜானகி. அடி பாவி. யார் பார்த்த வேலைடி இது? ஜானுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான். முதல்ல அவகிட்ட சொல்லுவோம். வா. ஜானு 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 ஜானு. ஏய், எழுந்துரி. ஏய், ஜானு எழுந்து. ஓடி. ஐயோ ஜானு, எழுந்துரி. இங்க வா. பண்ணாதடி. ஏய், வெளிய வந்து பாரு, ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? வெளில வந்து பாரு. வெளியே என்னடி இருக்கு? அத நாங்க சொல்றதை விட நீயே வந்து பாரு. இப்ப வர போறியா இல்லையா? ஏய், வான்னு சொல்றல. ஏய், எழுந்துடி. வா. சரி, வர. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. ஏண்டி இப்படி தூங்குறவளை எழுப்பி கூட்டிட்டு வந்து கொடுமை பண்றீங்க? இங்க வந்து பாரு. சித்தார்த் லவ்ஸ் ஜானகி. பாத்தியா? துரோகிங்களா? கூடவே இருந்துகிட்டு ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஏய், நீ பண்ணிட்டு நாங்க பண்ணோம்னு சொல்றியா? உன்னை கலாய்க்க போறோம்னு எங்க மேலேயே பழி போடுறியா? லூசுங்களா? நான் எதுக்குடி இப்படி பண்ணணும்? உனக்கு சித்தார்த் மேல லவ் இருக்கு. அத எங்க கிட்ட சொல்ல பயந்துகிட்டு இன்டைரக்டா சொல்ற. பொடி. லவ் இருந்தா இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல எழுதி என்ன நானே அசிங்கப்படுத்திக்க வேணா? லாஜிக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு எழுதுனா? நீங்க தான். எனக்கு சித்தார்த் மேல லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஏண்டி இப்படி பண்ணீங்க? ஏய், எதுவா இருந்தாலும் டைரக்டா கேக்குறத விட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. ஏய், என்ன பேசுற? நாங்க எதுக்கு இது பண்ண போறோம்? கலாய்ப்போமே தவிர ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்த மாட்டோம். பின்ன யாரடி பண்ணிருப்பா? தெரியலையே.
எனக்கு தெரியும். இந்த வேலையை பண்ணது சித்தார்த்தா தான் இருக்கும். எப்படி சொல்ற? அந்த சுவத்துல இருக்கிறது 2 பேரு. ஒண்ணு நீ எழுதிருக்கணும், இல்ல அவன் எழுதிருக்கணும். நீ எழுதல, அப்பா அவன் தானே எழுதிருக்கணும். அவ சொல்றது கரெக்ட் தாண்டி. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ 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 பேரை நான் சொல்லவா காதலன் ஆகவா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் டார்லிங். இந்த டார்லிங் டோர்லிங்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்ட வாயெல்லாம் உடைச்சிருவேன். உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். டேய், முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்லு ஜானு. நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பனா? எதுக்குடா என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? நான் அசிங்கப்படுத்துறேனா? என்ன சொல்ற ஜானு? நான் எதுக்கு உன்னை அசிங்கப்படுத்தணும்? நான் எப்படி உன்னை அசிங்கப்படுத்துவேன்? உன்னை அசிங்கப்படுத்தினா அது என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி. ஏய், போதும் நிறுத்து, நடிக்காத. எதுக்குடா காம்பவுண்ட் செவரல சித்தார்த் லவ்ஸ் ஜானகின்னு எழுதி வச்சிருக்க? ஏய், என்ன சொன்ன? சொல்லு. என்ன சொன்ன? இன்னொரு முறை சொல்லு. ஆ? சித்தார்த் லவ்ஸ் ஜானகின்னு எதுக்கு எழுதி வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஏன் உனக்கு காது கேட்கலையா? காதெல்லாம் கேட்டுச்சு. ஆனா நீ சொல்றத கேட்க ஆனந்தமா இருக்கு. அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. பாயும் பாயும் ஓங்கி ஒரு அறை விட்டா காதே கேட்காம போயிடும். சீப்போ, நீ ரொம்ப மோசம். என்ன பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் இப்பவே செய்யறேன்னு சொல்ற. ஏய், நான் என்ன அடிப்பேன் தானே சொன்னேன்? நானும் அதைத்தானே சொன்னேன். டேய், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. இப்ப மட்டும் என்ன நீ மனுஷாவா இருக்க? ஆ? இல்ல, தேவதானே சொல்ல வந்தேன். இந்த பாரு, நீ பேச்ச மாத்தாத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு செவத்துல எல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்க? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ கூட தான் என்ன கல்யாணம் ஆகாம மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்ச. நான் என்ன டென்ஷன் ஆனேனா? இது மாமியார் வீட்டுக்கா? அதாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓ, அப்போ பழிக்கு பழி வாங்கணும் தான் இப்படி எழுதிருக்கியா? இப்போ உன் பிரச்சனை என்ன ஜானு? ஆ? இந்த மாதிரி செவத்துல எழுதி வச்சா பாக்குறவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. யாரும் பின்னாடி வர மாட்டாங்க. நீயும் சேஃபா இருக்கலாம்ல. என்னடா, நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன்னு என்ன ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க? இந்த பாரு ஜானு, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. செவுத்துல எழுதினதா உண்மையாக்கிரலாம். அப்புறம் ஃபீல் பண்ணவே வேணாம். என்ன சொல்ற? இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செய்யறேன். ஏய் ஜானு, ஹலோ 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 ஜானு, கட் பண்ணிட்டியா? என்னடி சொல்றான் அவன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறான்டி. இப்ப என்னடி பண்ண போற? ம், மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறேன். நீ இது புடி சொல்றேன். ஏய் ஏய் ஜானகி, ஏண்டா பொம்பளை பொறுக்கி? அக்கா. அக்காவா? ஆமாக்கா, ஆண்டின்னு சொன்னா ரொம்ப வயசான மாதிரி இருக்கும். அதனாலதான் அக்கான்னு உங்க வயசை குறைச்சு சொன்னேன். தப்பாக்கா? தப்பே இல்ல. நீ எனக்கு குறைக்க வேண்டாம், நான் உனக்கு குறைக்கிறேன். எதக்கா? உன் திமிர. அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? எதுக்குடா செவுரு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்க? யாருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணா? செவுத்துக்கு சொந்தக்காரங்களா? இல்ல, அந்த பேருக்கு சொந்தக்காரங்க. அந்த பேருக்கு சொந்தக்காரங்க நான் தான். நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேருக்கு சொந்தக்காரங்க. ஓ, யூ மீன் ஜானு? ஆமாண்டா.
என்ன மேடம் இவங்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? புடிச்சு இழுத்துட்டு போங்க. ஆமா, இவங்க மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து கொடுக்க போறாங்க. வா, 2 பேரும் போய் சேர்ந்தே சாப்பிடலாம். பாத்தீங்களா மேடம், இவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க மேடம். நீ கூட தான் உன்னை விட பெரிய பையனை மரியாதை குறைவா திமிரா அவன் இவன் கூப்பிடுற. வாங்க போங்கன்னு கூப்பிட்டுமா? வாங்கன்னு சொல்லு, ஆனா போங்கன்னு சொல்லாத. பாருங்க மேடம். என்னடா என்ன வச்சுக்கிட்டே கிண்டல் பண்ற? மேடம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கிண்டல் பண்ணனா? அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இது தப்பா மேடம்? இப்படிதான் அவங்க செய்யற எல்லா தப்பையும் மறைச்சிட்டு என்னமோ நாங்க தான் அதை செஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அழகா பிறந்து தப்பு பண்ணிடுவாங்க, அப்புறம் சைட் அடிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்கன்னு எங்களை குறை சொல்லுவாங்க. நாங்க பார்க்கணுமேன்னு ரோட்லயும் பால்கனிலயும் நடப்பாங்க. நாங்க பார்த்தா அவங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா அந்த பையன் என்ன பாக்குறான்னு சொல்லுவாங்க. ஏன் மேடம், வீட்டுக்குள்ள இருந்தா நாங்க ஏன் மேடம் பார்க்க போறோம்? எங்களுக்கு இவங்க நம்பர் தெரியறதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் சொல்லுவாங்க. நாங்களும் அதை நம்பி கால் பண்ணா ராங் நம்பர் அசிங்கமா திட்டிட்டு போன் வச்சிருவாங்க. மேடம், தப்பு எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாங்க. சொல்ல போனா பசங்க தான் பொண்ணுங்க ஒண்ணு கெட்ட பேரை சுமந்துகிட்டு இருக்கோம். மேடம் என்னம்மா நடிக்கிறான் பாருங்களேன். ஆமா, அவார்டு கொடுக்க போறாங்க. அடப்பாமா, உண்மையை சொன்னா நடிகரன்னு சொல்றேன். ஏன் மேடம், நீங்களே சொல்லுங்களேன். எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாரையுமா பாக்குறோம்? தோ நீங்க கூட தான் இருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே அக்கான்னு தானே கூப்பிட்டேன். அப்ப எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு எல்லா தப்பையும் எங்க மேல சொன்னா என்ன மேடம் அர்த்தம்? இவ்வளவு நல்ல மாதிரி பேசுற, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு பேரை செவுத்து முழுக்க எழுதி வச்சிருக்க? இந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஐயோ மேடம், இங்கே நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நான் எழுதுனேன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஜானகி தான். ஏன் மேடம், அதுல என் பேர் மட்டுமா இருக்கு? ஜானகி பேரும் தான் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக நான் எழுதினா ஆயிடுமா? ஏன் இவங்களே எழுதிட்டு கூட என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? மேடம் இவன் போய் சொல்றான் மேடம். இவனை நம்பாதீங்க. நானே எழுதிட்டு நானே எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அதானே, இவளே எழுதிட்டு இவளே எதுக்கு கம்ப்ளைண்ட் தரணும்? ஏன் மேடம், இப்பதான் இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். தப்பு அவங்க பண்ணிட்டு அத மறைக்க எங்க மேல தப்பா சொல்றாங்க. அத நீங்களும் நம்பிட்டு ஒரு நல்ல பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போக வந்திருக்கீங்க. மேடம், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது. நீதிக்கு தலை வணங்கணும். நான் நல்லவனுக்கு நல்லவன் மேடம். மேடம் படம் பேரா சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்றான் மேடம். நம்பாதீங்க இவனை. இங்க பாருங்க, உங்க 2 பேரையுமே நம்ப முடியல. உண்மையை சொல்லுங்க, யார் எழுதுனா? போலீஸ் அக்கா குழம்பிட்டாங்க. சும்மாவா சொன்னாங்க? உண்மையை நம்ப வைக்க தான் ஆதாரம் வேணும், பொய்ய நம்ப வைக்க குழப்பமே போதும்னு. மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல. இவன் தான் போய் சொல்றான். இவன் தான் இப்படி பண்ணா மேடம். ஓ, நீ இப்படி சொன்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நிச்சயமா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க விஜயசாந்தி IPS மாதிரி, சேதுபதி IPS மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை, நேர்மை, எருமை. சாரி மேடம், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தானே. இப்போ ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு அப்பாவை போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா மேடம்? மேடம் இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா நான் ஹையர் ஆபீசரை பாக்குற மாதிரி ஆயிடும். சரிங்க மேடம், நீங்க ஆக்ஷன் எடுங்க. எனக்கும் இவன் மேல டவுட் இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணா இவளையும் அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். இங்க பாருமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. உங்க லவ் பிரச்சனையை பாக்குறதுக்காக போலீஸ் இல்ல. இன்னொரு முறை ஸ்டேஷன் பக்கம் வந்துடாதீங்க. ஆளுங்க பாரு. மேடம் 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 டேய் ஏன் இப்படி பண்ண? நீ மட்டும் எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? இத பாரு, நீ போலீஸ்ல மிலிட்டரியே கூட்டு வா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஜானோ, துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்த. டேய் டேய் என்ன அசிங்கப்படுத்திட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்.
சும்மா விடாதன்னு தான் நானும் சொல்றேன். டேய், சி, போடா. ஜானு, ஏய் ஜானு, ஜானு, ஜானுமா. ஷாகுல இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? கேஸ் கொடுத்தவன் எதுக்கு திரும்பவும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போறேன். சகல முதல்ல சக்திக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லுங்க. அவங்க அங்க போயிட போறாங்க. ஆமால. சக்தி, ஷாகுல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. கேஸை வாபஸ் வாங்க போறாராம். நீ உடனே கிளம்பிங்க வா. சரி, சீக்கிரம் வா. சகல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். என்ன சார் நீங்க சொல்லியிருந்தா நானே நேர்ல வந்திருப்பேன் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். எதுக்கு சார்? அவரு புகழ் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி பண்ணியிருக்காரு. இப்ப தெரிஞ்சிருக்கும். இனி இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ப முடியாது சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கும் வாய் இருக்கு, எங்களுக்கும் பேச தெரியும். என்ன பண்ணுவ? போலீஸ்கிட்டே உன் வீரத்தை காட்டுறியா? காரணமே இல்லாம உள்ள தூக்கி போட்டு என்கவுண்டர் பண்ணிட்டு உன் பாடி கூட வீட்டுக்கே கிடைக்காம பண்ணிடுவேன். என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ எம் a lawyer. நீங்க இப்படி பிஹேவ் பண்ணதுக்கே கேஸை போட்டு இந்த சட்டையை உங்களால போட முடியாதபடி பண்ண முடியும். பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என் பொசிஷனை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, பணக்காரங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்க. ஏய் சார், என்ன என்ன ஏய், யூனிஃபார்ம்ல இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னு வைங்க. என்ன பண்ணுவ? இப்பெல்லாம் ஒண்ணு பேசிட்டு இருக்க மாட்டேன். சார் பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, இவனுங்கெல்லாம் படிச்ச காட்டு முன்னாடி கூட்டம் சார். அப்ப நீங்க என்ன? ஏய் சார் சார் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், பிரச்சனை வேண்டாம். நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க சிவாவை வெளியில விட்டுருங்க. சார் நான் அதுக்கு சொல்லல சார். சார், அதான் கேஸ் கொடுத்தவரே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதி வாங்கிட்டு சிவா சாரை வெளியே விடுங்க. ஹலோ, அது எங்களுக்கும் தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், இவங்க மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இதுல ஒரு சைன் பண்ணி கொடுங்க சார். இந்தாங்க சார். ஓகே சார். யோ சிவா, வாயா. இந்தாயா, இதுல ஒரு சைன் பண்ண. சரி, நீங்க போலாம். தேங்க்யூ சார். வாங்க சார். சார் 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 ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இனிமே இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஷஹீரா, நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், நான் சொன்னா செய்வாரு. எதுக்கு ஷஹீரா இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கா? சொல்லு ஷஹீரா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு?